ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் மீ ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ. ஒன் ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுவான். இப்போ ஃபோனையே காணும். என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இதை பாருமா, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. நீ தைரியமா இரு. சொல்டா கார்த்திக். விஜய், என்னாச்சுன்னா நேற்று நைட்டு சூர்யா ஃப்ரெண்ட்ஸுகளோட கிளம்பி பார்ட்டிக்கு போனான். சரி. இப்போ மணி 12 ஆகுது, இன்னும் வீடு வந்து சேரல. அவங்ககிட்ட எந்த ஃபோனும் வரல. நாங்களும் ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. வீட்டில் ஏதாவது சண்டை போட்டு போனானா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார்கிட்ட பேசுகிறானோ இல்லையோ அவங்க அம்மாட்ட பேசாமல் இருந்ததில்லை. அவள் ஃபோன் பண்ணாலும் அவன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. எனக்கு ஒரு டவுட்டு, பணத்துக்காக யாராவது அவனை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ? உனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குன்னா நீ இருக்கிற ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். வணக்கம் சார். உட்காருமா. கமிஷனர் விஜயசுந்தரத்தோட ஃப்ரெண்டு சொன்னார் என்கிட்ட. என் பையனை எப்படியா சீக்கிரம் கண்டுபிடிச்சி. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமீடியட் ஆக்ஷன் எடுத்துடுறேன். தேங்க்யூ. சைபர் கிரைம், நான் விஜய் சுந்தரம் பேசுகிறேன் சார். P2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டீட்டெயில்ஸ் வந்துருச்சா? இப்போதான் கொடுத்தாங்க சார். ப்ரொசீஜரை இம்மிடியேட்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் தேவேந்திரகுமார் இருக்காரா? சார், இப்போதான் அவர் ஒரு சின்ன என்கொயரிக்கு போயிருக்காரு. நீங்க ஆளுங்கட்சியோட மோதுறீங்க. எனக்கு ஆளுங்கட்சியும் தெரியாது, எதிர்கட்சியும் தெரியாது. அக்யூஸ்ட் மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க சார். தலைவா, விட்டு போறியா தலைவா? தலைவா, காப்பாத்து தலைவா. வணக்கம் சார். என்ன தேவேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்னோட ஃப்ரெண்டோட பையன் பணத்துக்காக கடத்தப்பட்டிருக்கலாம்னு ஒரு சந்தேகம். அடையார் P2 போலீஸ் ஸ்டேஷனில் மேன் மிஸ்ஸிங் கேஸில் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்கு. பையனோட டீட்டெயில்ஸ் சைபர் கிரைமுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் இம்மிடியேட்டாக இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஒன் மோர் திங், இந்த விஷயம் கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்கட்டும். நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சைபர் கிரைம், அடையார் P2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மேன் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட வந்திருக்கா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அப்டேட் ஆயிடும் சார். எங்க சிக்னல் கிடைக்குதுன்னு. ஓகே, ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் என் பர்சனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். நான் ACP தேவேந்திரகுமார் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்க. சூர்யாங்கிற பேரில் மேன் மிஸ்ஸிங் கேஸ் CSR ஆயிருக்கா?
ஆமாங்கய்யா. சரி, அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னுடைய ஃபேக்ஸ்க்கு அனுப்புங்க உடனே. ஓகே சரிங்கய்யா. செல்வம் சார். ஜான் சார் முத்து சார் அங்கே கீழே டீ சாப்பிட போயிருக்காங்க சார். அவங்கள உடனே வர சொல்லுங்க. நீங்கள் வண்டியை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். நம்பர் 153 3rd Cross Street, அடையா போட் கிளப் ரோட் சார். ஒரு வீட்டு மேலே இருந்தால் அந்த ஏர்டாக் டவர் காமிக்குது. அங்கே இருந்தால் சிக்னல் போயிட்டு இருக்கு சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அடையார் போட் கிளப்புக்கு போங்க. ஓகே சார். நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாரும் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. எஸ் சார். 9382577871. ஓகே சார். முத்துசாமி சார், நீங்கள் அந்த கார்னரில் போய் நில்லுங்க. ஓகே ஜான் ஓகே சார். சார். I think you need to go to this corner. எஸ் சார். Ganesh, சார். you go behind that. ஓகே சார். செல்வம், சொல்லுங்க சார். அங்கே அந்த ஏரியாவில் போய் நில்லுங்க. எஸ் சார். ஓகே நிலன். எஸ் சார். இந்த வண்டி யாருக்கும் தெரியாத அளவுக்கு தூரமாக கொண்டு போய் எடுத்துங்க. அண்ட் ஒன் மோர் திங் guys, என்னோட சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் நான் கொடுத்த நம்பருக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா ஃபோன் பண்ணும்போது நிச்சயமா யாராவது ஒருத்தர் நம்பருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பி கேர்ஃபுல் guys. Okay, go to your places. And moreover, இந்த ஏரியா விஐபி ஏரியா. ஸோ நம்ம போலீஸ்காரங்க தெரியாம சிவிலியன்ஸ்க்கு எந்த தொந்தரவும் வராம பார்த்துக்கோங்க. ஓகே எஸ் சார். இல்ல சார். இல்லை சார். சார். என்ன ஜான், வண்டி கடத்தப்பட்டதுக்கான டயர் ட்ராக்ஸ் ஏதாவது கிடைக்குதா பாருங்க. ஓகே சார். Come on, check it out. Go on. Cheers. சைபர் கிரைம். ஒன்று பண்ண முடியுமா? அந்த டவருக்கு எந்த திசையிலேருந்து சிக்னல் வருதுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? பார்க்குறேன் சார். அந்த டவருக்கு ஈஸ்ட்ல சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர் கார்த்திகேயன். சொல்லுங்க. நான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தேவேந்திரகுமார் பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார். இல்லை, உங்கள் வீடு அடையார் தானே? ஆமாம் சார். உங்கள் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது அடையார் போட் கிளப்பில் வீடு ஏதாவது இருக்கா? அடையார் போட் கிளப் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா தெரியல சார். ஓ ஓகே. ஹலோ சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, என் பையன் அவன் செல்ஃபோனை எப்போவும் வைப்ரேஷன் மோடில் தான் போட்டு வச்சுருப்பான். அதில் 360 டிகிரி செக்யூரிட்டி டவுன்லோட் பண்ணி. ஓ, 360 டிகிரி ஆப்பா? ஓகே ஓகே, தேங்க்யூ.
Hey, இந்த ஏரியாவில் தேடுங்க. இந்த இடத்துல தான். Just in this region. இங்க. Yeah. Sir. Got your buddy. Cold coffee. Chocolate. Lemon. Appa. ஒரு நிமிஷம் இரு. சரி. ஹலோ. சூர்யா, ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? ரொம்ப போர் அடிக்குதுடா. எங்கேயாவது படத்துக்கு போலாமா? தேவிகலா தியேட்டரில் கூட்டமே இல்லையாண்டா. ஹலோ. சூர்யா. ஹலோ சூர்யா. சூர்யா. ஹலோ. என்னாச்சு உனக்கு? உன் பேர் என்னம்மா? பிரியா. நீங்க யாரு? நான் ஏசிபி தேவேந்திரகுமார் பேசுறேன். நீ கொஞ்சம் என்கொயரிக்கு வர முடியுமா? இல்ல உன் வீட்டுக்கு ஆள் அனுப்புவா? இந்த ஃபோனில் இருக்கிற சாக்லேட், காஃபி டே, நூடுல்ஸ், லெமன் இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி மெசேஜஸ் இருந்தா அதையும் செக் பண்ணுங்க. அப்படி ஏதாவது இருந்தா எல்லாரும் என்கொயரி கூப்பிடுங்க இப்பவே. ஓகே சார். நூடுல்ஸ், லெமன், காஃபி டே. Please, Surya, we will discuss about our relationship today itself only. Sir, லெமன்ற பேரில் ஒரு த்ரெட்டன் மெசேஜ் ஒன்று இருக்கு சார். உடனே அந்த பொண்ணை என்கொயரி கூப்பிடுங்க. எஸ் சார். உங்க பேரு? தீபா. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சூர்யாவை எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 3 வருஷமா தெரியும் சார். எப்படி? நானும் அவனும் காலேஜ்ல ஒன்னா படிக்கும்போது தான் பழக்கம். பழக்கம்னா எப்படி? முதல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். அதுவே காதலா மாறிடுச்சு, அப்படித்தானே? வீட்டில் சொல்லியாச்சா? சார், சூர்யாவை லவ் பண்றத வீட்டில் சொல்லியாச்சா? இல்ல சார். ஏன்? அப்போ சூர்யாவை உங்களுக்கு பிடிக்கல? அப்படி இல்ல சார். பின்ன எப்படி? இன்னைக்கு ஆபீஸ் போனீங்களா? இல்ல சார். ஏன்? எனக்கு ஃபீவர், அதான் நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். அது ஆபீஸை பொறுத்த வரைக்கும். இல்ல சார், இதுதான் உண்மை. Please, Surya, we will talk about our relationship today itself. Don't play with my life. இது நீங்க அனுப்பின மெசேஜ் தானே? சூர்யாவை எங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்க? சூர்யாவை எங்க வச்சிருக்க? சார், நான் சூர்யாவை லவ் பண்ணது உண்மைதான் சார். அவன் கூட மகாபலிபுரம் போறதா இருந்தது உண்மைதான் சார். ஆனா சூர்யா கடத்தப்பட்டதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை சார். We will discuss about our relationship today itself. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு முறையை இன்னைக்கே பேசி தீர்த்துக்கலாம், அப்படிதானே? Tell me. சார், சார், அடுத்த வாரம் மாமா பையன் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆக போகுது சார். சூர்யா பின்னாடி ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு பேசி தேத்துக்கலான்னு தான் மகாபலிபுரம் போறதா ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். சொன்ன டைமுக்கு அவன் வராததுனால தான் நான் ஃபோன் பண்ணேன்.
முதல்ல இதோ ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ஆட்டோ பிடிச்சி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். எங்கம்மா போனோம்? கேகே நகர். மற்றபடி எனக்கு சூர்யாவை கிட்னாப் பண்ணதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சார். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க சார். உன் அப்பா அம்மா இன்னும் உயிரோடவா இருக்காங்க? சார் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். நீ செஞ்ச தப்புக்கு உன் அப்பா அம்மா வேற சாவ சொல்றியா? You selfish. ஹலோ. ஜெகன். சொல்லுங்க சார். ஒரு நம்பரோட இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் லிஸ்ட் வேணும். ஓகே சார். முத்துசாமி சார். ஜெகன் ஏர் டாக்ல இருந்து ஒரு இமெயில் வரும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங். சொல்லுங்க சார். சிட்டிக்கு வெளியே இருக்கிற 4 டோல்கேட்ஸ்லயும் சூர்யாவோட வண்டி பாஸ் ஆயிருக்கான்னு சிசிடிவி ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும். செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். வண்டி நம்பர் TN06E2584 கிரீன் கலர் நிஞ்சா கவாசாகி உங்கள் டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருந்தா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹலோ, ஏர் டாக்லேருந்து பேசுகிறோம் சார். மெயில் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட். சூர்யாவோட பேசின பொண்ணுங்களா வந்திருக்காங்க சார். எல்லாரும் என்கொயரி ரூம்ல இருக்கு சார். பிரியா யாரு? நான் தான் சார். என்ன படிக்கிற? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி SIT காலேஜ். காயத்ரி? நான் தான் சார். BA ஹிஸ்ட்ரி பிரசிடென்சி காலேஜ். சூர்யாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் சூர்யா என் பாய் ஃப்ரெண்ட். ஏன் எதுக்கு கேட்குறீங்க? பிரியா உனக்கு? பாய் ஃப்ரெண்ட். சுமதி உனக்கு? பாய் ஃப்ரெண்ட் தான் சார். அப்படின்னா யாரும் அவனை லவ் பண்ணல சார். நான் அவனை உண்மையிலே காதலிக்கிறேன் அப்படின்னு நீ தான் சொல்ற. அவன் ஃபோன் லிஸ்ட்ல உன் பேர் என்னவா இருக்கு தெரியுமா? நூடுல்ஸ். குழப்பமா இருக்குல்ல? நூடுல்ஸ் மாதிரியே. சூர்யாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணு. இவ பேர் அப்பா, ஐஸ்கிரீம், லெமன், காஃபி டே இப்படிலாம் இருக்கு. ஆக மொத்தத்தில் உங்களெல்லாம் அவன் சாப்பிட்ற பொருளாக தான் பார்த்துருக்கான். உங்க யாரையுமே லவ் பண்ணல. அட்டெண்ட் பண்ணு. டேய் சதீஷ், நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா பேசு. வேற ரிங்டோனே கிடைக்கலையா? படிக்க வேண்டிய வயசுல படுக்கிற எண்ணங்களா வச்சிருக்கீங்க. இவன் யாரு? லவர் சார். செலவு பண்றதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், சுத்தி தெரியறதுக்கு ஒரு லவர். நல்லா இருக்கே உங்க என்டர்டெயின்மெண்ட். ஆமா, இதெல்லாம் உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? ஸோ பேரண்ட்ஸையும் ஏமாத்துறீங்க, பசங்களையும் ஏமாத்துறீங்க. பசங்களும் உங்ககிட்ட உண்மையா பழக மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் 4-5 பேரை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கான். அதுவும் உங்க யாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம அழகா மெயின்டைன் பண்ணிருக்கான். இதோ இவளுக்கு சூர்யா கூட படம் பார்க்கணும்னா தியேட்டர்ல கூட்டமே இருக்கக்கூடாதான். ஏன் உனக்கு ஓடுற படம் பிடிக்காதோ? பொண்ணுங்க நீங்களே உங்களை பசங்க தடவணும் உரசணும்னு இடம் கொடுத்தா அவங்க ஏன் விளையாட மாட்டாங்க? நீங்க தான் உங்களை சேஃபா பார்த்துக்கணும். ஃப்ரீடம்ங்கிற பேர்ல உங்க அப்பா அம்மா உங்களை கேஷுவலா விட்டா அதை சாக்கா வச்சுக்கிட்டு வரம்பு மீறி நீங்க போறதுனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை. உங்க எல்லாரும் இங்க வர வச்சது ஏன் தெரியுமா? சூர்யாவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க.
இப்போதைக்கு அவன் செல்ஃபோனை மட்டும்தான் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அவனை யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த என்கொயரி. இப்போதைக்கு நீங்க கிளம்பலாம். தேவைப்படும் போது விசாரணை கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே? ரிப்போர்ட் வந்துச்சா சார்? அந்த ஏர்டாக் நம்பர்ல வந்த இன்கமிங் கால்ஸ் அவுட் கோயிங் கால்ஸ்ல சந்தேகத்துக்கு இடமா யாருமே இல்ல சார். அந்த ரிப்போர்ட்டையும் இப்ப வந்துட்டு போனவங்களுடைய நம்பர்ஸையும் கிராஸ் செக் பண்ணியாச்சு சார். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி 2 நிமிஷம் கால் டியூரேஷன்ல ஒரு ரிசீவ்டு கால் வந்திருக்கு சார். அடுத்து ஹலோ சார், நாங்க செங்கல்பட்டு டோல்கேட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. நீங்க சொன்ன வண்டி நம்பர் எங்க டோல்கேட்ட பாஸ் ஆகல சார். அப்படியா? ஆமா சார். சரி. ஓகே சார். ஓகே. ஹலோ சார், நாங்க ஈஸியா டோல்கேட்ல இருந்து பேசுறோம் சார். நீங்க கொடுத்த வண்டி நம்பர் எங்க டோல்கேட்ல பாஸ் ஆகல சார். சரி. ஓகே. ஜான், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சார், மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபோன் வந்தது. என் பையனோட வண்டி அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்களாம். கூடவே 2 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதான். ஓகே. அப்போ நீங்கள் உடனே மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. I'll meet you there. ஓகே சார். தேங்க்யூ சார். உடனே கிளம்பு. வா. முத்துசாமி சார், நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்விட்ச் ஆஃப் மொபைலுடைய லொகேஷனை கண்டுபிடிங்க சார். அது மட்டும் இல்லை, சூரியோட மொபைலில் இருக்கிற எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு விசாரணை கூப்பிடுங்க. ஓகே சார். ஓகே சார். ஜான் சார், நீங்கள் வாங்க சார். ஏசிபி வராரு சார். ஜான், இந்த TN06E2584 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற பைக்கை நீங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அவங்க அப்பா கிட்ட தகவல் சொல்லியாச்சு சார். அவர் கொடுத்த தகவலில் தான் இங்கே வந்திருக்கேன். அவர் பையனை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க சார். இவங்க செயல் திரும்பிங்க சார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சேஸ் பண்ணி பிடிச்சேன் சார். சார், நான் ஃபோன் பண்ணி ஆர்டிஓ கிட்ட விசாரிச்சதில்ல, இவங்க பைக் இல்லை, அது வேற ஆள் பைக்குன்னு சொன்னாங்க சார். திருட்டு பசங்களா ஆள வேலை கிடைத்தீங்களா? உன் பேர் என்ன? அருண் சார். சார், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். உண்மை எதுவும் தெரியாது சார். சத்தியமே எதுவும் தெரியாது சார். சார் 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 எதுவும் தெரியாது சார். உண்மை தெரியாது சார். எங்களுக்கு தெரியாது சார். உண்மை நான் எதுவும் பண்ணல சார். தெரியாது நான் உண்மைதான் சொல்றேன். யாரையும் கடத்தல சார். ப்ளீஸ் சார், அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார். அடையார் போட் கிளப்ல இருக்கிற பைக்கை மட்டும் தான் சார் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் சார். உண்மையா சார். சார் ப்ளீஸ் சார். சத்தியமே யாரையும் கடத்தல சார். சார் சார் வணக்கம். வாங்க. நீங்கள் தான் சூரியோட அப்பா அம்மாவா? ஆமாம் சார். நான் ஏசிபி தேவேந்திரகுமார். இவங்க தான் உங்க பையனுடைய பைக்கை திருடிருக்காங்க. இவங்களை முன்ன பின்ன தெரியுமா? பார்த்ததில்ல சார். சார், என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எழுதி இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி பைக்கை கொடுத்துருங்க. இவங்க 2 பேரும் இங்கே டீடைல் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்ல கார்த்திக். நான் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். சொல்லு. பையனோட பைக்கை ரெக்கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்கள் சொல்லுமா. என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிருக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுமா. கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. டோன்ட் வரி. நீ தைரியமா போ. நான் இருக்கேன். ஃபோன் அவன்கிட்ட கொடு. சரிப்பா, தைரியமானமா. சொல்லுங்க முத்து சார். சார், சுவிட்ச் ஆஃப் ஆன செல்போன் நம்பருடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு சார். அப்படியா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நம்பர் 116 நேரு தெரு, ஆழ்வார்பேட்டை. நீங்க மட்டும் இறங்கி போய் பாருங்க. ஓகே. தம்பி, இங்க பிரபாகர் வீடு எங்கப்பா இருக்கு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல போங்க சார். ரைட்ல? ரைட்ல. அம்மா. யாரு? பிரபாகர் இருக்காரா? பிரபாகரனா? அவன் அந்த செல்போன் கடையில தானே இருப்பான். கடை எங்க இருக்கு? இப்படி நேரா போனீங்கன்னா மெயின் ரோடு ஒன்று வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு 5-6 கடை தள்ளி கௌசல்யா செல்போன் கடைன்னு ஒன்று இருக்கு. அவன் அங்கே தான் இருப்பான். ஓகே. ஆமா, நீங்க மொபைல் சர்வீஸ் கொடுக்கணும். சரி, போய் பாருங்க. ஹலோ.
9042376866 உங்கள் நம்பர் தானே? ஆமாம் சார். 10 நாளைக்கு முன்னாடி 9382577871 இந்த நம்பருக்கு உங்கள் நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. இருக்கலாம் சார். என் கடை பிசோ நம்பர். ஓ நான் ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்துச்சு. இப்போ தான் சார் கடை திறந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோ ப்ராப்ளம் சார். சார், சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் விசாரிச்சதுல அடையார் பப்புல ஒருத்தன் தகராறு பண்ணியிருக்கான் சார். அதுக்கப்புறம் தான் சூர்யா கடத்தப்பட்டிருக்கான். அவங்களை இங்கே வர வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு சூர்யாவோட பப்பில் இவன் தான் சார் சண்டை போட்டான். நானும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்ஸ் சார். ப்ராமிஸை நாங்கள் எதுவுமே பண்ணல சார். கிளப்புக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்துற பணம் கிடைக்குது? அப்போ கிளப்புக்கு போகிறதுக்கும் பொண்ணுங்களை தள்ளிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படுது. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் சூர்யாவை கடத்திருக்கீங்க, அப்படித்தானே? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், இவன் வேணா சூர்யாவை கடத்திருப்பான் சார். யார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வச்சு இதில் சூர்யாவுக்கும் இவனுக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துனே இருக்கும். சண்டைலாம் வரும் சார். சொல்லு தம்பி, நீ தான் சூர்யாவை கடத்திருக்கேன்னு சொல்கிறான். சார், எனக்கு சூர்யாவுக்கு அடிக்கடி தரார் வரும். உண்மைதான். இன்னைக்கு பப்ளிக் என் கேர்ள் ஃப்ரெண்ட் டீஸ் பண்ண, அதுக்காக சண்டை போட்டேன். அதுக்காக அவனை கடத்துற அளவுக்குலாம் போல. நீ செஞ்சிருக்க மாட்டேன்றதுக்கு என்ன நிச்சயம்? எப்போ பொண்ணுங்களுக்காக அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவே எதுவும் செய்ய தயாராகிட்டீங்க தானே அர்த்தம்? இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான கொலைங்களுக்கு மூல காரணம் பொண்ணுங்க தான். சொல்லு, எங்கே கடத்தி வச்சிருக்கேன்? சார், அந்த மாதிரி ஃபேமிலியில் நான் பிறக்கல. நீங்கள் எப்படி டார்ச்சர் பண்ணி கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். ஐம் சாரி சார். ஸோ சூர்யாவை கடத்தினதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பொண்ணுங்களை உஷார் பண்றதுல உங்களுக்குள்ள போட்டி. எதுக்குடா ட்ரெஸ்? குண்டிக்கு கீழே பேண்ட், ஜட்டி வெளியில. ஏண்டா கோவணம் கட்டிக்கிட்டு அலைய வேண்டியது தானே? உங்களுக்குலாம் ட்ரெஸ் ஒரு கேடு. கவர் பண்றான். அவன் மூளையை கசக்கி புது புது டெக்னாலஜியா கண்டுபிடிக்கிறான். நீங்க என்னடா கேவலமா பொண்ணுங்களுடைய அங்கங்களை போட்டோ எடுத்து அனுப்புறது, ஃபேஸ்புக்கில் பொண்ணுங்களுடைய பேரில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, தன்னோட முகத்தை காமிக்காம நடிகர் நடிகைகளோட முகத்தை ப்ரொஃபைலாக வச்சுக்கிறது. எதுக்கு இந்த பொறுக்கித்தனம்? ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோவை போட்டுக்க வேண்டியது தானே? எதுக்கு இந்த மொள்ள மாதிரித்தனம்? டேய், ஃபேஸ்புக்கால தான் லிபியாவில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கடா. சூர்யா கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஜான் சார், சொல்லுங்க சார். இவனுங்களெல்லாம் நிக்க வச்சு அம்மனம்மா போட்டோ எடுக்க. தேவைப்பட்டா நாமளும் ஃபேஸ்புக்ல போடுவோம். அப்பதான் மற்றவங்களுக்கு வழி தெரியும். எஸ் சார். ஹலோ, R1 போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ சார், என்னை யாரோ பாக்ஸில் வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க சார். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். எங்கே கடத்தி வச்சிருக்காங்க? தெரியல சார், அதெல்லாம் தெரியல சார். பாக்ஸில் மட்டும் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது சார். ஏப்பா, எங்கே கடத்தி வச்சிருக்கு தெரிஞ்சா தரப்பா நாங்கள் வந்து காப்பாற்ற முடியும். சரி, ஏரியா வந்து சொல்லு. சார், நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன் சார்? யோ, கிண்டல் பண்ணுறியா? எப்பவுமே நாங்க தான் கேள்வி வைப்போம், இப்போ நீங்க கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் சார் ப்ளீஸ் சார், நான் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல சார். என்ன போதையில பேசுறியா? 100க்கு போன போட்டு கிண்டல் பண்றியா? போன வைடா மூதேவி. ஹலோ சார், ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். சார், ஒரே இருட்டா இருக்கு சார். என்ன வந்து விளக்கு பிடிக்க சொல்றியா? சார், இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் சார்? ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். யோ, இது காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன். போதுமா? போதுமா? காஞ்சிபுரம்.
நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் உங்கள் பையனை பற்றி க்ளூஸ் எதுவும் கிடைக்கல. அதான் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை சார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி யாருமே இல்லை சார். உங்கள் பையனுக்கு ஏதாவது பழக்கங்கள் உண்டா? புரியல சார். போதை, அபின், கஞ்சா, லேடிஸ், ஐயோ, அந்த மாதிரி பழக்கமெல்லாம் என் பிள்ளைக்கு கிடையாது சார். பையன் மேல ரொம்ப நம்பிக்கை. உங்க பையனோட மொபைல்ல அப்பா பேர் கார்த்திகேயனும் அம்மா பேர் லக்ஷ்மினும் ஃபீட் பண்ணி வச்சிருக்கான். தப்புன்னு இல்லையே சார். அதே மொபைல்ல அப்பா, அம்மா, சாக்லேட், காஃபி டே, நூடுல்ஸ், லெமன் கோட் வேர்ட்ல பொண்ணுங்க பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நோட் பண்ணுங்க சார். நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களை படக்கூடாதுன்னு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துடுறோம். அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நாமளே அவங்கள கெடுத்துடுறோம். அப்புறம் பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறோம். செக் பண்ணணும் சார், செக் பண்ணணும். இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு அடிக்கடி செக் பண்ணி தான் ஆகணும். கேட்டா பிரைவசிங்கிற பேர்ல நீங்களே ஒரு வளையத்தை போட்டு ஃப்ரீடம்ங்கிற பேர்ல சுத்த விடுறது. அப்புறம் சிக்கல்ல போய் மாட்டும் போது குத்துதே குடையுதேன்னு சொல்லி கையை பிசைஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறது. ஐ எம் சாரி டு சே ஆல் திஸ். உங்களுக்கு ஏதாவது த்ரெட்னிங் கால் வந்தா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஷுவர் சார். கூட வந்திருக்கிறது யாரு? வீட்டு வேலைக்காரர் சார். நான் அவரை விசாரிச்சு அப்புறமா அனுப்புறேன். நீங்க கிளம்புங்க. எப்படியாவது என் பிள்ளைய கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க சார். முயற்சி பண்றேன். தைரியமா போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சூர்யா வீட்டில் எப்படி? ஐயா, அவர் ரொம்ப தங்கமான பையனுங்க. ரொம்ப செல்லமா வளர்ந்தவர். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக தாங்க இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் ஏதாவது பொண்ணோட வருவாருங்க. பாட்டு டான்ஸுன்னு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. சின்னஞ்சிறுசு தானுங்களே. பொண்ணுங்கண்ணா எந்த மாதிரி பொண்ணுங்க? பொண்ணுங்கன்னு பார்த்தா எல்லாருமே பெரிய இடத்து பொண்ணுங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க. என்ன மறக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க, இல்லை உள்ள தூக்கி போட்டுருவேன். அது வந்து சார், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு. திரும்பி போகும்போது எதையோ பறிவுடுத்த மாதிரி போச்சு. 5 நாளைக்கு அப்புறம் அதே பொண்ணு வந்துச்சு. யாரம்மா நீங்க? என் பேர் கௌசல்யா. சூர்யா இருக்காரா? ஐயா, உங்களை பார்க்க கௌசல்யான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. கௌசல்யாவா? அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? சரி, அவளை உள்ள வர சொல்லுங்க. உள்ள கூப்பிடுறாரு, போமா. வந்த கொஞ்ச நேரத்திலேயே அழுதுட்டே வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வர்றது இல்லைங்க. அந்த பொண்ணோட பேரு, அடையாளம் ஏதாவது தெரியுமா? பேரு கூட ஏதோ கௌசல்யான்னு சொல்லுச்சு சார்.